ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. இது என் தம்பி ஜீவா. கான்கிரீட் பண்ண 2-3 இருக்கு. ஓகேங்க. கேட் வால் சேஞ்ச் பண்ணா வேறு நீர் போகுது. அந்த தண்ணி தொட்டிக்கு வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. அப்போ இந்த குட்டி யானைகள்லாம் இருக்கும்போது இங்கே விளையாடுங்களாமா. டயர் இருக்கு பாருங்க, டயரோட அச்சுக்கு மேலே புலியோட கால் தட்டம். கீழே பாண்டு பார்த்து. ஆமாங்க ஆமாங்க. அங்கே பாட்டு பார்த்து. ஆமாம், இன்னும் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் ட்ரிப்புங்க. நம்ம எம்எம் ஹில்ஸ் பிஜிபாளையம் வைல்ட் லைஃப் சஃபாரி பண்ணலான்னு கிளம்பியாச்சுங்க. இப்போ பவானிசாகர் தாண்டி புளியம்பட்டி ரோட்டில் இருக்கோம். நம்ம பவானிசாகர் தாண்டினதையும் பார்த்தீங்கன்னா வயல்வெளின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா டைம் 12:45. நம்ம அப்படியே பண்ணாரி போயிட்டு திம்மம் ஏறி கெர்மலம் வழியாக நம்ம லோகனஹள்ளி போகிறோங்க. போகிற வழியில் நம்மளால் அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க முடிஞ்சதுன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நல்ல வெயில், இந்த மாதிரி டைமில் சைட்டிங் எல்லாம் கொஞ்சம் பூராக தான் இருக்கும். பட் நம்ம பண்ணாரி டு அந்த திம்மம் ரூட்டை வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெயில் பயங்கரமாக இருக்கும். அந்த டைம்லேயே நம்ம காட்டு மாடெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சில டைம் கூலிங்காக இருக்கும், அந்த டைமில் ஒன்றுமே பார்க்காம போயிருக்கோம். ஸோ வைல்ட் லைஃப் வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நம்ம என்ன தான் ப்ரிடிக்ட் பண்ணாலும் நிறைய டைம் ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரிப் அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. சரி போகலாமா? போகலாம். வழக்கமாக சொல்கிற டைலாக் சொல்லிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. இது என் தம்பி ஜீவா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எம்எம் ஹில்ஸ். வாங்க போகலாம். இந்த டைலாக் தாங்க ரீசெண்டாக நம்மளை ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணுற அப்படி. ஸோ உங்களோட ஷேர் பண்ணேன். நிறைய வந்து நிற்குதுங்க. இல்லை ஃபுட்டு போட்டு பழக்கிருப்பாங்களாட்டிருக்கு. வண்டி ஸ்லோ பண்ணது. நார்மல் மங்கி லங்கூர். காடு ரொம்ப காஞ்சி போச்சுங்க. ஸோ மங்கி லங்கூர் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ரோட் சைடில் யாராவது ஃபுட்டு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கும். பட் இந்த மாதிரி டைமில் நமக்கே ஒரு மாதிரி இருக்குங்க அந்த லங்கூர் மங்கி எல்லாம் பார்க்கும்போது. பட் நம்ம கொடுத்து பழக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரோட் சைடில் வந்து மித்தவங்ககிட்டையும் எதிர்பார்க்கும். சம்டைம்ஸ் வந்து ரோட் சைடில் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே ஆகும். அதனால் அது டெத் ஆகிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீட் பண்ணி பழக்கக்கூடாது. பட் நமக்கே ஒரு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி டைமில் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது. காட்டுக்குள்ளார காடு செழிப்பாக இருந்தால் தாங்க அது வந்து நல்லா ஜாலியாக இருக்குங்க. இந்த மாதிரி வறட்சி காலத்தில் அதுகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சீ லெவல்லேருந்து 1020 மீட்டர் ஹைட்டில் இருக்குங்க. 27 சுற்று முடித்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டோம். இன்னும் நம்ம திம்மம் ரீச் ஆகலை. திம்மம் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து 1100 மீட்டர் ஹைட்டுங்க சீ லெவல்லேருந்து திம்மம். ஆனால் 27 சுற்று தாண்டினதையும் 1020 மீட்டர் தான். திம்மம் வரக்குள்ளார அகெயின் 80 மீட்டர் ஹைட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ரோடு இருக்குது. லெஃப்ட் வந்து ஆசனூர் போகிறதுங்க. நம்ம நேராக போகணும் கெர்மலம் ரூட்டுக்கு. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் கொள்ளைகாலுங்க. போகிற வழியில் தான் கெர்மலம் எல்லாமே இருக்குது, லோகனஹள்ளி எல்லாமே. இங்கேருந்து கொள்ளைகால் பார்த்திங்கன்னா 78 கிலோமீட்டருங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் போக வேண்டியது இருக்கும் லோகனஹள்ளி சஃபாரி போகிறதுக்கு. போகிற வழியில் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வு, பிஆர்டி டைகர் ரிசர்வு, எம்எம் ஹில்ஸு எல்லாமே இருக்குங்க. ஸோ ஹெவியாக அனிமல்ஸ் கிராஸ் ஆகிற ஏரியா தான். இந்த மாதிரி டைமில் பார்க்க முடியுமான்னு தெரில. பட் நைட் டைமில் வந்து சான்ஸ் ரொம்பவுமே அதிகங்க போகிற டைமில் அனிமல்ஸ் பார்க்குறக்கு. இந்த ரோட்டில் நிறைய எலிஃபெண்ட் டங்குங்க. நைட்லலாம் இந்த இடத்துலலாம் எலிஃபெண்ட் நிற்க மாட்டிருக்கு. கெர்மலமில் தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் கர்நாடகா சைடில் 2 செக் போஸ்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் வந்து பிரச்சனை இல்லை. 2வது செக் போஸ்ட்டில் வந்து வண்டியை நிறுத்துவாங்க. நம்ம அங்கே என்ட்ரி போட்டு வெஹிக்கிள் நம்பரு, எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணிவிட்டு
20 ரூபா வாங்கினாங்க ஒரு வண்டிக்கு. சஃபாரி ஆஃபீஸ் வந்துட்டேங்க. இன்னைக்கு யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். பிஜி பாளையம் வைல்ட் லைஃப் சஃபாரிங்க லோக்கனகலி ரீச் ஆகிட்டேங்க. இப்போ 3 o'clock சஃபாரி. யாரும் இல்லை, நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஸோ ஃபுல் பேமெண்ட் பண்ணணும். நம்ம மினிமம் அமௌண்ட் வச்சுருப்பாங்க, பே பண்ணணும். அடுத்தது 4:30 to 6 ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க போலங்க. நம்ம ஷேரிங்கில் வந்து பே பண்ணணும். ஒரு ஆளுக்கு 400 ரூபா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டிருந்தீங்க, நம்ம போகிறோம். சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓ, யானைங்கெல்லாம் வந்துடுதுங்களா? இந்த காட்டிலையுமே எல்லா காட்டை போல் வழக்கமாக சம்மரில் புல்லுகளுக்கெல்லாம் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃபயர் பண்ணுற மூலிமா புதுசாக அந்த இடத்துல மழை பெய்யும் போது புல் உருவாகும். அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து தீனி கிரியேட் ஆகுங்க. ரோட் சைடில் தான் நல்ல வெயில். உள்ளே வந்ததையும் அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. இந்த சஃபாரியில் நம்ம காடு மலைங்க தான் ட்ராவல் பண்ணுவோம். ஹில்ஸில் ஏறி இறங்கும் வண்டி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துக்குங்க. இங்கே வந்து மான்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்குங்க. ஸோ குயிக்காக ஓடிடுது. சாம்பார் டீருங்க. ஓடிடுச்சுங்க. கான்கிரீட் பண்ணு 2-3 இருக்கு. ஓகேங்க. கேட் வால் சேஞ்ச் பண்ணால் வேறு பாண்டு நீர் போகுது. ஓகேங்க. அது கேட் வால் யானை வந்து உடச்சிருச்சு. அந்த கல்லெல்லாம் தள்ளி விட்டு நோண்டி இருக்குங்க. ஏன் தண்ணி இங்கே இருக்குல்லங்க, அதையே நோண்டுதுங்க கேட் வால். ஆனால் அல்லு ஒரு ஸ்மெல் வருது. ஓ, ஓகே. ஸ்மெல் வருது இல்லை விளையாட்டு. அது பெருசானே ஒன்றும் பண்ணாது சார். குட்டி இருக்குங்கல்ல, அதுதான் கொஞ்சம் இது. ஓகே ஓகே. எலிஃபெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கே இருக்குங்கிற அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அந்த தண்ணி தொட்டிக்கு வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. அப்போ இந்த குட்டி யானைகள்லாம் இருக்கும்போது இங்கே விளையாடுங்களாமா. அந்த கேட் வால்வு இருக்கிற இடத்துலையும் அந்த ஸ்மெல்லுக்கு தண்ணி விளையாடுறதுக்கு வேண்டி அதை கல்லெல்லாம் வச்சுருக்காங்க சேஃபாக உடைக்காத மாதிரி. அதெல்லாம் தள்ளி விட்டு நோண்டி இருக்குங்க. ஸோ அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எலிஃபெண்ட் டங்கு ஃபுல்லாக. ஆனைங்க யானை நிற்குது. டஸ்கர். நம்ம இந்த 2வது தண்ணி தொட்டி பக்கம் வரும்போது யானை பார்த்தீங்கன்னா இந்த மண் திட்டுக்கு அந்த பக்கம் மறைஞ்ச மாதிரி சைலண்டாக அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டு இருந்தது. நம்ம கூட 2 ஃபாரஸ்ட் ஸ்டாப் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க யானை இருக்குதுன்னு. ஸோ நம்ம வண்டியை பார்த்ததையும் யானையும் பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணி புதருக்குள்ளார போச்சு. இங்கே யானை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. பட் நம்ம வண்டியும் எதுக்கால வந்ததுனால அது பாதியிலேயே அப்படியே ஸ்டாப் பண்ணி வண்டி கிராஸ் ஆனதையும் குடிக்கலான்னு வெயிட் பண்ணியிருக்கு. பட் நம்ம யானையை பார்த்ததுனால யானை சரணா பார்த்தீங்கன்னா புதருக்குள்ளார போயிடுச்சு. ஒரு சில டைம் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சுங்க. ஆனால் இந்த யானை கொஞ்சம் பயந்த டைப் போல் பெருசாக வண்டி பக்கத்தில் வரல. ஆனால் ஒரு சில யானை இந்த மாதிரி டஸ்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை ரொம்ப தூரத்துக்கு சேஸ் பண்ணி வரும். ஒரு சில டைம் அட்டாக் பண்ணுச்சுன்னா அந்த டஸ்க் வந்து வண்டியவே ஹோல்ட் பண்ணிடும். அந்த இரும்பு கேட்டு இரும்பு டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்டில் எல்லாமே ஓட்டை போட்டுருங்க. அந்த டஸ்க் வச்சு குத்தி ஓட்டை போட்டு அதுக்குள்ளார ஏதாவது ஃபுட் இருக்குதானே ஸ்மெல் பண்ணி ஃபுட் இருந்ததுன்னா டோரெல்லாம் உடச்சி ஈஸியாக எடுத்துருங்க. டஸ்கர் வந்து ரொம்பவுமே டேஞ்சர் தான் காட்டுக்குள்ளார நம்ம பயணம் பண்ணும்போது. இங்கே வந்து அங்கங்கே வாட்டர் கூலர் ஏரியா இருக்குங்க. காங்கிரீட்டில் வந்து தண்ணி டேங்க் மாதிரி இருக்குது. அங்கே வந்து தண்ணி நப்பியிருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டிங்க 2வதாக பார்த்த அந்த தண்ணி தொட்டி பக்கத்தில் வந்து யானை நின்றுட்டு இருந்ததுங்க. டஸ்கரை அந்த பக்கம் பார்த்த மாதிரி. நம்ம ஜீப் வருதுன்னு கொஞ்சம் விலைக்கு நின்றுருக்கு. அப்புறம் ஜீப் கிராஸ் ஆனதே மறுபடியும் தண்ணி குடிக்க போயிருக்க மாட்டேருக்குங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கு. அங்கே தான் போகும் தண்ணி தொட்டிக்கு. இங்கே வந்து டஸ்கர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காட்டோட இந்த வைல்ட்னஸ் வந்து அப்படியே தெரியுதுங்க. யானையோட கலர் அப்படியே இந்த மண் கலரில் உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா யானை வந்து அந்த வைல்டாக ரொம்ப வைல்டர்னஸோடு பார்க்க முடியுது. ஏன்னா யானையோட அந்த ஸ்கின் கலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செம்மண் கலரில் அப்படி இருக்குது. சாம்பாடி நிறைய இருக்குங்க இந்த காட்டில்.
மான்லேயே பெரிய வகைங்க. இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் புள்ளிமான்களும் மிலாமான்களும் நிறைய இருக்கு. அது போக பார்க்கிங் டேஸுமே பார்க்க முடியும். இங்க இருக்கிற சிறுத்தை, புலிகள், அது போக காட்டு நாய்கள், சென்னாயின்னு சொல்லுவாங்க, வைல்ட் டாக்ஸ், அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடும். மேலுங்க இப்போதான் போயிருக்குங்களா? டயருக்குமா? புலியோட கால் தடங்க காலையில் வண்டி போன அந்த அச்சுக்கு மேலேயே இருக்கு பாருங்க, டயரோட அச்சுக்கு மேலே புலியோட கால் தடம் பக்மா இருக்கு. இங்கே எவ்வளோ டயர் இருக்கு இந்த ஏரியாவில்? ஓகேங்க. 4 வருஷம் முன்னாடி எடுத்த சென்சஸில் 6 இருக்கு இந்த சஃபாரி ஏரியாவில் மட்டுங்க. ஓகே ஓகேங்க. இதை வந்து டைகர் ரிசர்வாக பண்ணுறதுக்காக பரிந்துரைச்சிருக்குங்க. எல்லாமே சென்ட்ரல் ஓகே பண்ணுங்க சார். ஓகே ஓகே. 4 வருஷத்துக்கு முன்னாடிங்க இந்த சஃபாரி ஏரியாவில் மட்டும் 6 டைகர் இருக்குதுன்னு சென்சஸில் இருந்திருக்குங்க. இப்போ இந்த வருஷம் எதுவுமே இன்னும் அப்டேட் பண்ணல. இங்கே பிளாக் பேந்தர் கடைசி எப்போ பார்த்துச்சுங்க? 1.5 months ஆச்சு. ஓகே. அடிக்கடி வருங்களா? ஆனால் சஃபாரி பார்த்தது இல்லை. கேமரா ட்ராப்பில் நிறைய வாட்டி கிடச்சிருச்சு. ஓகே ஓகே. ஒரு வீக் ஆச்சு சார் கேமரா ட்ராப் ரிமூவ் பண்ணேன். அது டெய்லி கிடச்சிருச்சு. ஓகே ஓகே. ரோட் சைட்லேயே பார்த்துருக்குறாங்க, யூடியூப்பில் பார்த்தேங்க, யாரோ பார்த்து போட்டுருக்காங்க. அந்த இடத்துல நிறைய வாட்டி ஸ்பாட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. கேமரா ட்ராப்பில் நைட்லேங்களா? நைட்டு, மார்னிங்கு. ஓகே. சஃபாரியில் கடைசியாக டைகர், லெப்பர்ட் எப்போ பார்த்தது? சார் லெப்பர்டு வந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஓகேங்க. டைகரான 15 days ஆச்சு. எவ்வளோ நாளுங்க? 15 days ஆச்சு. 15 days ஆச்சுங்க. 3 days பேக்கில் இந்த கீழே பாண்டு பார்த்துருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க. அங்கே லெப்பர்டு பார்த்தேன். ஓகே. காட்டு மாடுங்க. இந்தியன் கார். குட்டி மருத்துவ கார். இந்த காட்டுக்குள்ளார நம்மளால நிறைய காட்டு மாடுகள், ஒயில்ட் கார்ஸ் சொல்றேன், இந்தியன் கார்ஸுங்க. ஒரு காட்டாறு மாதிரி இருந்தது, அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா புதருக்குள்ளார சாப்பிட்டு இருந்ததுங்க. நிறைய இருந்தது, குட்டிகள் எல்லாமே இருந்தது இந்த குரூப்ல. ஆண் காட்டு மாடு இந்த குரூப்ல இல்லை நம்ம பார்க்கும்போது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட பழக்க வழக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டில் யானைகள் எப்படி வாழுதோ அதே மாதிரி தாங்க வாழும். பார்க்கறதுக்கு தாங்க இந்த காட்டு மாடு ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவுமே டேஞ்சரு. இதுகிட்ட மாட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. காட்டுக்குள்ளார நம்ம போகும்போது இந்த மிருகம் ரொம்பவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் தான். கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்குறது பெட்டருங்க. இந்த குரூப்பில் நிறைய குட்டிகள் இருந்தது. கொஞ்சம் புதருக்குள்ளே இருந்ததுங்க, கிளியராக நம்மளால பார்க்க முடியல. பட் புதர் ஒட்டி அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருந்தது சாப்பிட்டு. கொஞ்சம் ட்ரை ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருந்தது. புதரில் இருக்கிற ஒரு சில தலைகளெல்லாம் வந்து சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா புலிகளும் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 புலி இருக்க மாட்டிருக்குங்க இந்த டெரிட்டரியில். ஒரு புலி வந்து ரீசெண்டாக குட்டி போட்டிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. புலிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு மாடை வந்து வேட்டையாடுச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் ஏமாந்தா புலியவே பார்த்தீங்கன்னா இந்த காட்டு மாடு பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடும். ஏன்னா அதோட கொம்பு வந்து அவ்வளவு டேஞ்சருங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். காட்டுக்குள்ளார புலி சிறுத்தை வரும்போது இந்த மாடுகளுக்கிடையே ஒரு சில டைம் சண்டை வந்துச்சுன்னா காடே அதிருங்க. நம்ம வந்து பந்திப்பூரில் ஒரு டைம் வந்து புலியை சைட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைமாக பந்திப்பூரில் புலியை சைட் பண்ணும்போதுன்னு நினைக்கிறேன், 2 ஆண் காட்டு மாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தது.
என்னன்னு பார்த்தா ஆப்போசிட் சைடில் புலி வந்து அப்படியே கிராஸ் ஆயிருக்குங்க. ஸோ ரொம்பவுமே டேஞ்சரான அனிமல். தேக்கடியில் நம்ம ஸ்டே பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளார ரொம்ப க்ளோஸில் பார்த்துருக்கோம். காட்டு மாடுகளோட கூட்டங்க, மான் மங்கூஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. காட்டு பண்ணிங்க புள்ளி மான்கள் நிறையா இருக்குங்க இந்த காட்டில். அது போக மிலாமான் வந்து பார்க்க முடியுது, சாம்பார் டீர், அப்புறம் காட்டு மாடுகள், அப்புறம் யானையும் பார்த்துருக்கோம். புலி சிறுத்தை எல்லாமே பார்க்கக்கூடிய காடு தாங்க. இந்த காட்டில் மான்களை கூடி ரொம்ப தூரத்தில் இந்த மாதிரி பார்த்தா தாங்க உண்டு. ரொம்ப பக்கத்தில் போனோம்னா பயந்து ஓடிடுதுங்க. ஏன்னா வண்டிகள் அதிகமாக இந்த வழியாக பார்த்து பழகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சஃபாரிக்கு 2 வெஹிக்கிள் தான். ஸோ அதிகமாக வாகன போக்குவரத்து வந்து இந்த காட்டுக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே சைட் இருந்தது மான்கள் கூட. அது போக சிறுத்தை புலி எல்லாமே பார்த்தாலும் நம்ம கிளியராக வீடியோலாம் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ரேருன்னு நினைக்கிறேன். ஏன்னா புதருக்குள்ளார போய் பதுங்கிரும். காடு ரொம்பவுமே டென்ஸு. இந்த மாதிரி சம்மரில் கூடி ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதராக தான் இருந்தது. ரொம்ப கிளியராக பார்க்குறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டங்க இந்த மாதிரி காட்டுக்குள்ளார. காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அங்கங்கே காட்டாறு, பெரிய பெரிய மரங்க, நிறைய இடங்கள்ல வியூ சூப்பராக இருந்ததுங்க. ஓகே செட்டாக உட்காந்து இருக்கும். காட்டில் நிறைய இந்த மாதிரி காட்டாருங்க. இங்கே சஃபாரியில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஏறி நம்ம நிறைய பிளேசஸ்க்கு போவோம். போகிற வழியில் நிறைய காட்டாருங்க. இந்த மாதிரி இந்த காட்டு மாடுகள் பாருங்க, காட்டாத்துக்கு நடுவில் ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்குது. மான்சூன் டைமில் இங்கெல்லாம் தண்ணி நிறைய போகும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு சைலண்டாக படுத்துட்டு இருக்குங்க. ரொம்பவே டேஞ்சரான அனிமலுங்க காட்டுக்குள்ளார. நம்ம தனியாரெல்லாம் போகிறோம்னா கண்டிப்பாக இந்த மாடுகளெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் சேஃபாக நின்றுக்கிறது பெஸ்ட்டு. இந்த பறவையோட பேர் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் மேக்பை ராபின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து ஆண் பறவை, ஏன்னா டார்க்காக இருக்கு பாருங்க, கருப்பு கலரில் இருக்கு. இதே வந்து பெண் பறவை வந்து சாம்பல் கலரில் இருக்கும் அதை மேல் பக்கம் பார்க்கும்போது. இது வந்து இந்த ரிவர் ஒட்டி இந்த பாறைகள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிடும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மங்கூஸுமே இருந்துச்சுங்க. அப்பப்போ வந்து காய்ச்சி தந்துட்டு இருந்தது. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருந்தது. இந்த ஆற்றுல அங்கங்கே தண்ணி தேங்கி இருந்தது. தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துருந்துச்சு. இந்த மார்ச் பிப்ரவரி கடைசியிலலாம் நம்மளால குட்டி மான்கள் நிறைய பார்க்க முடியுதுங்க. புள்ளி மான்களோட கூட்டத்தில் ரொம்ப குட்டி அது மான் எத்தனை உடம்பு இருக்கு. மயில், வண்டி பார்த்தே ஓடுதுங்க. இது வேறங்க. நீங்கள் தண்ணி டேங்க் பக்கங்களா? தண்ணி டேங்க் அந்த சைடு ஆப்போசிட். ஓகே, தண்ணி குடிச்சிட்டு பாருங்க. ரொம்ப பெரிய யானைங்க. டஸ்கெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தண்ணி தொட்டி தாங்க நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது இந்த இடத்துல நிறுத்தி நம்ம கூட வந்து ஃபாரஸ்ட் ஸ்டாப் வந்து யானை வந்து இந்த கேட் வால்வ் இருக்கிற ஏரியாவில் கல் அடிக்க வச்சதெல்லாம் தள்ளி விட்டுட்டு கேட் வால்வ் டேமேஜ் பண்ணியிருந்தது, சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல யானை கிடையாது. நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டஸ்கர் வந்து இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ யானை வரும்னே தெரியாது. ஸோ அங்கங்கே தண்ணி தொட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் யானைகள் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா டங்க் பார்த்துருந்தோம் அந்த இடத்துலலாம். பார்த்தீங்கன்னா நைட் டைம்லலாம் கூட்டம் கூட்டமாக யானைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுங்களாமா. இந்த இடத்துல வந்து பிளாக் பேந்தர் வந்து நைட் டைமில் வருங்களாமா. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே வருங்களாமா. பிளாக் பேந்தரோட மூவ்மெண்ட் வந்து இந்த தண்ணி தொட்டி பக்கம் அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. பயங்கரமான டஸ்கருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அக்ரெசிவாக கொடூரமாக இருந்தது. டிரைவரே பார்த்தீங்கன்னா வண்டியை ரொம்பவுமே லாங்கில் நிறுத்திட்டு அப்படி யானை பக்கத்தில் போக வேண்டான்ட்டு தண்ணியில் விளையாடிட்டு இருந்ததுங்க. தண்ணி நிறையா குடிச்சிட்டு அது குடிக்கும்போது அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நல்ல சைட்டிங்கு. பட் சஃபாரி முடிகிற டைமில் நமக்கு வந்து யானை பார்க்க முடிஞ்சு மறுபடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சஃபாரி தொடங்கும் போதும் ஒரு டஸ்கரு ரொம்ப வைல்டாக பார்த்தோம். இப்போ சஃபாரி முடியும் போதும் யானை தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே வைல்டாக பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கு. காட்டில்
யானைகள் தாங்க ரொம்பவுமே டேஞ்சரஸ். நம்ம வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது புலி சிறுத்தைகிட்ட எல்லாம் கூட தப்பிச்சிடலாம். பட் யானைகள் வந்து துரத்த ஆரம்பிச்சதுன்னா நம்மளை 1 கிலோமீட்டருக்கு சேஸ் பண்ணும். ஸோ நல்ல டிரைவர், எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவராக இருந்ததுன்னா மேனேஜ் பண்ணி அவங்க ட்ரைவ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளாக இருந்தால் பயத்தில் வண்டியை கீது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவுமே சிரமங்க. ஏன்னா டஸ்கர் வந்து அந்த டஸ்கை வச்சு வண்டியை அடித்ததுன்னா வெஹிக்கிள் எல்லாமே ஓட்ட போட்டு விட்டுரும் பயங்கரமாக. நிறைய டைம் நம்ம காட்டுக்குள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா டஸ்கர் சேஸ் பண்ணியிருக்கு. 1/2 கிலோமீட்டருக்கு எல்லாமே சேஸ் பண்ணியிருக்கு. ரிவர்ஸ்லேயே நம்ம ஒரு சில ரோட்டில் வந்து வர மாதிரி இருக்கும். ஒரு சில ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்ப முடியாது, சிங்கிள் ட்ராக்காக இருக்கும். திரும்ப அதே வழியில் நம்ம பின்னால் டஸ்கர் துரத்துற ஸ்பீடுக்கு ஈக்குவலாக நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் சவுண்ட் போடாமல் அமைதியாக வண்டியை நிறுத்தி பார்க்குறதாங்க பெஸ்ட்டு. பக்கத்துலலாம் போனோம்னா திடீர்னு சேஸ் பண்ணணும், நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி போச்சுங்க. டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த யானையை பார்த்துட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேயே வண்டியை நிறுத்திட்டு அப்படி, ஏன்னா கொஞ்சம் நல்ல பெரிய யானைங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் டஸ்கர் நிறைய பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக யானைகளை வந்து இங்கே பார்க்க முடியும். பட் எல்லா சஃபாரிலையும் பார்க்க முடியுமாங்கிறது டவுட்டு தாங்க. ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு சில சஃபாரியில் வெறும் காட்டு மாடுகள் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு சில டைமு காட்டு மாடுகள் கூட பார்க்காம மிலாமான்கள் அதாவது சாம்பாடிஸ் மட்டும் பார்த்துருக்கோம். புள்ளிமான்கள் சாம்பாடிஸ் மட்டும் பார்த்துட்டு சஃபாரி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த காட்டில் அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறது நம்மளோட லக்கு தான். அப்புறம் நம்ம போகிற டைமை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து செகண்ட் சஃபாரிங்க 4:30 to 6 நம்ம அப்படியே வேறு வண்டியில் மாறியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா லெப்பர்டு, பிளாக் பேந்தரு, டைகர் மூமெண்ட்லாம் இருக்குங்க. ஆனால் நைட் டைமில் தான் கேமரா ட்ராப்பில் தான் மாட்டுதுங்களாம்மா. சஃபாரியில் வந்து சைட்டிங் கொஞ்சம் பூரா தான் இருக்க மாட்டேருக்குங்க. ஆனால் 3 days ஒன்ஸ் வந்து லெப்பர்ட் பார்க்குறாங்க. டைகர்லாம் 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து ரீசெண்டாக டைகர் வந்து குட்டி போட்டிருக்குங்களாம்மா. 3 மாதம் தான் ஆச்சுங்களாம்மா. ரெண்டாவது சஃபாரி 4:30 to 6 ஃபர்ஸ்ட் இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு மாடுங்க ஒரு கூட்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண் காட்டு மாடு இருந்தது. பார்க்குறதுக்கு மசில்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது. இந்த மாடு அட்டாக் பண்ணாதுங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் சைலண்டாக நின்றுட்டு லிசன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ வண்டியை பார்த்து பயப்படுதுங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது டோட்டலாக ராங்குங்க. கொஞ்சம் தூரம் போய் ஒரு சின்ன மரமாட்டம் இருந்தது, அதில் போய் முட்ட ஆரம்பிச்சதுங்க வேகமாக. பார்த்தீங்கன்னா அது வந்து வார்ன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நம்ம வண்டியை பார்த்துட்டு, நம்ம அது பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக நின்றுட்டு இருந்தோம். அது பெருசாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, சைலண்டாக நம்மளை பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் அந்த மரத்தில் ஒரு சில பிரான்ச் எல்லாம் உடைச்சி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. ஸோ இந்த ஆண் காட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் சிங்கிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவுமே டேஞ்சரு. புலி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை அட்டாக் பண்ணுச்சுன்னா ஒரு சில டைம் வந்து அது டெத்து கூட ஆயிருங்க. புலி அந்த கொம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே இருக்கிற காட்டு மாடுகள் ஒரு சில மரங்களோட தலைகள் எல்லாமே சாப்பிட்றத வந்து நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த குரூப்பில் வந்து குட்டிகளும் இருந்துச்சுங்க. ஒரு சின்ன குரூப் தான், ஆனால் நிறைய காட்டு மாடுகள் வந்து இந்த சஃபாரியில் வந்து பார்க்க முடியுதுங்க. இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புலிகளோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் சஃபாரி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 புலி வரைக்கும் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி காரெல்லாம் வந்து கில் பண்ணிச்சுன்னா சைட்டிங் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு சான்ஸ் அதிகங்கிற மாதிரி சொன்னாங்க. ரீசெண்டாக வந்து குட்டி போட்டிருக்கு, ஒரு 3 குட்டி வந்து ஒரு புலி வந்து போட்டிருக்குங்க. 3 மாதம் ஆச்சு, இன்னொரு 3 மாதம் ஆச்சுன்னா அதோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காரெல்லாம் கில் பண்ணுச்சுன்னா ஸோ நம்ம வந்து சஃபாரி வரும்போது புலியை பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகங்கிற மாதிரி சொன்னாங்க. புலி வந்து இந்த காரை கில் பண்ணுங்க ஒரு சில டைமு, பட் ஏமாந்தா புலியவே இந்த காரு வந்து கில் பண்ணிடுங்க. ஏன்னா இதோட கொம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. லெப்பர்ட் மூமெண்ட்டு இங்கே தானுங்க. ஆமாங்க, பார்த்துருக்கீங்க. காலையில் நேரங்களா ஈவினிங் டைம்? ஈவினிங் தான் நல்லதாக இருக்கும். ஓகே, காலையில் 4 வாட்டி பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்க. டஸ்கர் நின்றுட்டுருக்குங்க.
இது வந்து நம்ம பார்த்த டஸ்கர் தாங்க. லாஸ்ட் சஃபாரியில் முடிகிற டைமில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அந்த மண்திட்டு மேலே ஏறி அப்படியே கிராஸ் ஆச்சு இல்லைங்க. இப்போ அந்த மண்திட்டுக்கு அந்த பக்கம் காட்டுக்குள்ளார புதரில் நின்றுட்டு இருந்தது. இந்த சஃபாரியில் நம்ம கூட வந்தவங்க வந்து பார்த்தாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி டஸ்கர் மறுபடியும் தண்ணி குடிக்க இது வருமா, அந்த பக்கம் ஏதாவது கிராஸ் ஆகுமான்னு நம்ம வெயிட் பண்ணோம். பட் கடைசி வரைக்கும் டஸ்கர் வந்து புதருக்குள்ளார தான் இருந்தது, வெளியே வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்ல பெரிய டஸ்கருங்க. நம்ம வண்டியை அது பார்த்துருச்சு. பட் இந்த மாதிரி டஸ்கர்லாம் காட்டுக்குள்ளார இருக்கும்போது ஒரு சில டைம் சவுண்டே எதுவும் பெருசாக தெரியறது இல்லைங்க. நம்ம 2வது தண்ணி தொட்டி பக்கம் வரும்போதுங்க இங்க ஒரு யானை தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது டஸ்கருங்க நம்ம இந்த ட்ரிப்பில் பார்க்கறது. நம்ம வண்டி வரதை பார்த்துட்டு தண்ணி குடிக்க அப்படியே கிளம்பிருச்சுங்க ரிட்டர்னு. ஸோ வண்டி அங்கே போகிறக்குள்ளார புதருக்குள்ளார என்ட்ரு ஆயிடுச்சு. டஸ்கர் நிறையா பார்க்க முடியுதுங்க இந்த ட்ரிப்பில். இந்த வெயில் காலத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக இங்கே அங்கங்கே தண்ணி தொட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துங்களுக்கு பார்த்தீங்கன்னா யானைகள் நிறையா வருதுங்க. ஸோ சம்மரில் வந்து யானைகளை அதிகமாக பார்க்கறதுக்கு இது வந்து பெஸ்ட் பிளேஸ் தாங்க. ஸோ காட்டாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வறண்டு தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ யானைகள் வந்து இங்கே காங்கிரீட்டில் வந்து தண்ணி தொட்டி மாதிரி அங்கங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தண்ணி இருக்கிறதுனால அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருது. ஒரு சில டைம் வந்து பிளாக் பேந்தர் எல்லாமே வருங்க, சிறுத்தை எல்லாமே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். ஆனால் நைட் டைமில் தான் அதிகமாக வருதுங்களாமா. பகல்லையும் வந்து நமக்கு லக் இருந்தால் பார்க்க முடியும். மெயினாக ஈவினிங் டைமில் வந்து சிறுத்தை எல்லாமே பார்க்க முடியுங்க. இது இன்னொரு கார் குரூப்புங்க. எங்கே பார்த்தாலும் காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு மாடுகள் தான் அதிகமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த குரூப் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சஃபாரியில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்க, அந்த குரூப் மாதிரி தெரியுது. குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போச்சு. ஃபர்ஸ்ட் டைமு நம்ம சஃபாரியில் பார்க்கும்போது கிளியராக தெரில இதோட குரூப்பு. புதருக்குள்ளார தான் அதோட குட்டிகள் எல்லாமே பார்க்க முடிஞ்சு. நிறையா இருந்ததுங்க இந்த குரூப்பில் காட்டு மாடுகள். ரொம்ப சின்ன குட்டி எல்லாமே இருந்தது. ஸோ நிறைய நம்ம காட்டு மாடுகள் காட்டு யானைகள் வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த பிஜி பாளையம் சஃபாரி வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் பிளேஸ் தாங்க. சம்மர் டைமில், மான்சூன் டைமில் மேபி வந்து சைட்டிங் பூரா கூடி இருக்கலாம். பட் நம்ம எப்போ போனாலும் காட்டு மாடுகள் அதிகமாக பார்க்குறோம் இங்கே. ஹார்ஸு, எலிஃபென்ட் தாங்க நிறையா சைட்டிங். இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் நார்மல் மங்கியும் பார்க்க முடியும், லங்கூர்ஸும் பார்க்க முடியுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா லங்கூர்ஸ் இருந்துச்சு. மரத்தில் எல்லாமே நிறையா விளையாடிட்டு இருந்ததுங்க. கீழே பார்த்தீங்கன்னா லங்கூர், புள்ளிமான்கள் எல்லாம் ஒன்றா பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கே வந்து நீலகிரி லங்கூர்ஸ் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒயிட்டு பிளாக் ஃபேஸ் லங்கூர் தான் வந்து அதிகமாக இருக்குது. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பாடீஸும், இது வந்து ஆண் மிலாமானுங்க. தண்ணிக்குள்ளார நனைஞ்சு கொஞ்சம் ஈரமாக இருந்தது பார்க்குறக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்தோம் ஏதாவது புலி சிறுத்தை பார்க்க முடியுதான்ட்டு. ஏன்னா இந்த காட்டாரை ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா புலிகளோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிலாமான்கள் அதோட குட்டியோட ரிலாக்ஸாக படுத்துட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல புலி சிறுத்தை வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது அலர்ட்டாக இருக்கும். ஸோ புலி சிறுத்தை பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு ரொம்ப கம்மி. மான்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக படுத்துட்டு இருந்தது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேர்டு அழகாக நிறையா பார்க்க முடிஞ்சுங்க. இந்த எம்எம் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பறவைகள் பார்க்க முடிஞ்சுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா பிராமணி ஸ்டார்லிங்னு சொல்லிட்டுங்க, கருங்குண்டை மைனாங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிரஸ்ட் வந்து கருப்பு கலரில் இருக்கும். குட்டி மைனா மாதிரியே இருக்குங்க பார்க்குறக்கு. இந்த காட்டில் சன்செட் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வல்ச்சர் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இங்கே வந்து ரெட் ஹெட்டட் வல்ச்சர் வந்து ஒரு 5 எண்ணம் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கறது ரொம்ப ரேருங்கிற மாதிரி சொன்னாங்க. கூட்டமாக இருந்ததுங்க இந்த மரத்தில். பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹில்ஸு. அப்புறம் காட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காடை வந்து பார்க்க முடிஞ்சுங்க. கூட்டமாக இருந்தது ஒரு இடத்துல. அப்புறம் காட்டு கோழிகளுமே அதிகமாக பார்க்க முடிஞ்சுச்சு இந்த காட்டில்.
எப்போங்க? இது இன்னும் நாளாச்சுங்க. ஓகே ஓகேங்க. லெப்பார்டு ஒரு 10 நாள் கிடைக்குது. டைகர் தான் ரொம்ப ரேரு. பாப்புலேஷன் கம்மி தான். அது அதிகமாக இங்கே தான் அது அந்த தண்ணிக்குள்ளே தான் தூங்குறதுக்கு இதே இடம் தான் அதிகமாக. ஓ, இங்கே தான் இருக்கிறதுங்க. ஆமாம், இந்த குட்டி 3 குட்டி இங்கே தான் இருக்கு. இந்த வாட்டர் பாயிண்ட்ல தான் இருக்கு. அதான் வெள்ளம் 2 வருஷத்துக்கு பரவாயில்ல. டைகரோட பக்கமாக இருக்குங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா காட்டு மாடோட குரூப்பு. இந்த சஃபாரிஸில் நிறைய காட்டு மாடுகள் தான் பார்க்க முடிஞ்சு. இந்த குரூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். குட்டி எல்லாமே இருக்குது இந்த குரூப்பில். சஃபாரி ட்ராக் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் பார்க்க முடிஞ்சு. சாப்பிட்டு பிஸியாக இருந்ததுங்க. வண்டிகளை பார்த்தீங்கன்னா அது பெருசாக கண்டுக்கவே இல்லை. அந்த புதரொட்டி அப்படியே மூவாய் போயிட்டு இருந்தது. இந்த குரூப்பில் குட்டியை வந்து நம்ம க்ளோஸில் பார்க்க முடிஞ்சு. பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் டீர் மாதிரியே தாங்க இருக்கும். சாம்பார் டீர் 1, 2 இந்த காட்டு மாடோட குரூப்பில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸுங்க. பாரடைஸ் பிளாக் கேச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராங்கோ. இந்த எம்எம் ஹில்ஸ் பிஜிபாளையம் வைல்ட் லைஃப் சாஃபாரியில் நம்மளால நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுங்க. ஆனால் வெஹிக்கிளில் வந்து அவங்க நிறுத்துவாங்களான்னு தெரியாது. நம்ம கேட்டால் மட்டும்தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம பேர்டை ஸ்பாட் பண்ணிவிட்டு வண்டியை நிறுத்தும் போது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும். நம்மளால பேர்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். பட்டு 2-3 சஃபாரி ஒன்றா புக் பண்ணி வந்தோம்னா நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நிறைய காட்டுக்கோழிகள் ஆண் பெண் எல்லாமே பார்த்தேங்க. இவ்வளோதாங்க பிஜிபாளையம் சஃபாரி. இன்றைக்கி வந்து லோக்கனகல்லி பிஜிபாளையம் வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து பண்ணேங்க 3 to 6. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த டைமில் வந்து சைட்டிங் நல்லா இருக்குன்ட்டு. நம்ம வந்தேங்க. லெப்பர்டு டைகர் எல்லாமே பார்க்குறதுக்கு சான்ஸ் ரொம்பவுமே ரேரு. ஏன்னா இங்கே பிளாக் பேந்தர் கூட பார்க்க முடியும். என்ன ப்ராப்ளம்னா நைட் டைமில் தான் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குதுங்களாமாங்க. கேமரா ட்ராப்லலாம் வந்து ஃபுட்டேஜஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சஃபாரியில் வந்து ரொம்ப ரேர் ஸ்பாட் பண்ணுறது. லெப்பார்டு லாஸ்ட் 3 daysக்கு முன்னால் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. பிளாக் பேந்தர் ரொம்ப நாள் ஆச்சுன்னாங்க. அப்புறம் அது போக டைகர் வந்து இப்போ 5 நாளுக்கு முன்னால் பார்த்துருக்குறாங்க. டைகர் சைட்டிங் வந்து ரொம்ப ரேரு. இங்கே வந்து டைகருக்கு வந்து 3 குட்டி இருக்குது. அது 3-4 மாதம் தான் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் இன்னொரு 3 மாதம் ஆச்சுன்னா ஏதாவது கார்கீது கில் பண்ணும்போது மூமெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம இப்போ வந்து கெர்மலம் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 7 மணி பக்கம் ஆகுது. கெர்மலம் போயிட்டு கெர்மலம் டு திம்மம் ரூட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டுங்க. அந்த ரோட்டில் வந்து நம்மளே லெப்பர்ட் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் இருட்டான டைமில் அந்த வழியாக நம்ம அனிமல்ஸ் கிராஸ் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியும். போயிட்டு பார்க்கலாங்க நம்மளால் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதான்ட்டு. இதெல்லாமே ஃபாரஸ்ட் தான், அனிமல்ஸ் கிராஸ் ஆகிற ஏரியா. இங்கே பிளாக் பேந்தர் எல்லாமே இருக்குங்க. பட்டு ஸ்பாட் பண்ணுறது நம்மளோட லக்கு தான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வில்லேஜஸ் இருக்குது. ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் வரும் போல். இங்கே ஹோம் ஸ்டே ஆப்ஷன்லாம் இருக்க மாட்டிருக்குங்க. சஃபாரி வரணுன்னா நம்ம இங்கே வந்து தங்கிட்டு சஃபாரி எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து கன்டினியூஸாக சஃபாரி எடுத்துகிட்டு எகைன் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. இந்த மாதிரி காட்டுக்குள்ளார நம்ம பயணம் பண்ணும்போது வனவிலங்கு ஏதாவது ரோட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி வண்டி வந்துச்சுனாலும் நம்ம வழி விட்டு போகணுங்க. ஏன்னா 2 வண்டி கிராஸ் பண்ணுறது பேரலாக ட்ரைவ் பண்ணுறதுலாம் ரொம்பவுமே சிரமம். ஸோ நின்று பொறுமையாக வழி விட்டுட்டு போய்க்கிறது நல்லது, அதுவும் இந்த மாதிரி நைட் டைமில். ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ் ரோட்டில் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி முடிஞ்ச அளவுக்கு அது எந்த மாதிரி மூடில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம கிராஸ் ஆகி போகணுங்க. ஏன்னா ஒரு சிலது காட்டுக்குள்ளார கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக வெளியே வந்து ரோட்டில் நிற்கலாம். அப்புறம் அது எங்கேயோ இருக்கிற கோபத்தை நம்ம மேலே கூடி காட்டிட்டு போயிடும். இப்போ நைட் டைம்லலாம் ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காரில் ஃபியூவல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. அந்த வழியில் நின்றுச்சுன்னா கஷ்டம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் வண்டிக்கு எதுவுமே வராது, ரொம்ப ரேராக வருங்க. 7:30 மணி போலலாம் ஏதாவது வண்டி வரலாம். அப்புறம் 8 மணி 9 மணியெல்லாம் ஆயிடுச்சுன்னா
வண்டிகளே அப்படியே குறைஞ்சிருங்க, சுத்தமாக ஒன்று ஓடி இருக்காது. ஸோ ஹெல்ப்புக்கு ஆளே இருக்க மாட்டாங்க காட்டுக்குள்ளார. அப்புறம் நம்மமே சிரமப்பட வேண்டியது இருக்குது ஹெல்ப்புக்கு ஆள் யாராவது வர வரைக்கும். எதனாலேன்னா இந்த வழியாக எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல நெட்வொர்க்கும் இருக்காது. ஸோ நெட்வொர்க் இருந்தால் கூட கால் பண்ணி ஏதாவது ஹெல்ப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெட்வொர்க்கும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நடந்தெல்லாம் போக முடியாதுங்க நைட் டைம்லலாம். அது இந்த மாதிரி ரோட்லலாம் நடந்து போகிறது ரொம்பவுமே ரிஸ்க்கு. ரோட் சைடில் ஏதாவது இருந்தாலும் நமக்கு தெரியாது, க்ளோஸில் மாட்டிக்குவோம். ஓகேங்க, செக் போஸ்ட் காட்டு மாடுங்க, பைசன் ரோட் சைடில் நிற்கிது பாருங்க. இங்கே வந்து நிற்கிது. ரோட் கிராஸ் பண்ணுறக்க எதுக்குன்னு தெரில பாருங்க. ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிது. நம்ம வெயிட் பண்ணி அது கிராஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக போய்க்கலாம். மேலா ஃபீமேல். இன்னொன்று உள்ள இருக்குங்க. இல்லை கிராஸ் ஆகுது பாரு. இதுவும் ஃபீமேல் தானே? ஆமாம், இன்னும் வருது பாரு, எல்லாமே வருது. வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி இது வந்து கிராசிங் பாயிண்ட் இருக்கு. இதுவும் யானை மாதிரி வே போட்டு போகலாம். இப்போ இதுக்கு தனியாக வே போட்டு வச்சிருக்கு. போங்க. இந்த இடத்துல அப்படியே கிராஸ் ஆகுதுங்க. ஸோ ஒன்று தான் போகுதுன்ட்டு நம்ம சடனாக வர முடியாது, நிறைய உள்ளே இருக்கலாம். இப்போ 3 காரு வந்து கிராஸ் ஆச்சுங்க. ரோட் சைடில் சைலண்ட்டாக நிற்கிதுங்க. ஒன்று அப்படியே கிராஸ் ஆச்சு, பின்னால் ஒன்று வந்துச்சு. நம்ம சடனாக வழி விட்டுட்டு அப்புறம் போயிட்டுருக்கோம். நம்மளோட நைட் டைம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்குறது இது. இங்கே ஃபஸ்ட் டைம் கார் பார்க்குறாங்க இந்த ரோட்டில். லெப்பர்ட் கூட பார்த்துருக்கோம். இந்த குழியெல்லாம் ஈஸியாக தாண்டிடுதுங்க கார்லாம். யானையெல்லாம் அசால்ட்டாக தாண்டிடும். இது அனிமல்ஸ்க்காக போட்ட குழி மாதிரி தெரில. மித்தவங்க யாரும் இங்கே பார்க் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. வர காட்டுப்பூனைன்னு நினைக்கிறேங்க. இல்லை வருங்க. வருது ரோட் மேலே தான் இருக்கு. மங்கூஸ் என்னது? மங்கூஸா? ஏதோ போகுது பாருங்க. நிறைய இருக்குங்க. உள்ள ஓடிடுச்சு. ஓகே சரிங்க. நிறைய இருக்குது இந்த மாதிரி. இது மங்கூஸ் மாதிரி தெரியல, இது என்னன்னு தெரியல, போய் பார்க்கணும் நெட்டில். ரோட் கிராஸ் ஆகி ஓடுதுங்க. இதாங்க அனிமல்ஸ் எப்போ கிராஸ் ஆகுன்னே தெரியாது, சடனாக ஓடிடும். ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே நிறைய ரெசார்ட் இருக்க மாட்டேங்குங்க ரைட் சைடு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம அந்த இது வந்துட்டோம், ஆசனூர் ரோடு. சுற்றில் பெருசாக அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியலங்க. வண்டிக்கு நிறைய இறங்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை நாள் நைட் டைமில் கொஞ்சம் டிராஃபிக்காக தாங்க இருக்குது. நிறைய காரு, லாரிகள்லாம் கொஞ்சம் கம்மி தான். நிறையா சின்ன சின்ன கமர்ஷியல் வெஹிக்கிளு, காரு வந்து நிறையா போகுதுங்க. ஸோ வண்டிக்கு நிறையா இருக்கும்போது கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் கம்மி தான். புலிகள் காடு, புளியை பார்க்கல, ஃபோட்டோவில் இப்படி தாங்க. ஃபோட்டோவிலையாவது பார்த்துக்கலாங்க புளி. ரோட்டை பார்த்துட்ருக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்க, பண்ணாரி வந்தாச்சு.